ஹாய் கைஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான மசாலா பூரி மசால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த மசால் வந்து சாப்பாட்டுக்குமே அட்டகாசமாக இருக்கும். ஒரு 7 to 8 கிழங்கு எடுத்து நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, தூளெல்லாம் உரித்து. அதுக்கப்புறம் ஒரு வடைச்சட்டி இல்லைன்னா ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு 3 to 4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நீங்கள் எப்பயும் செய்கிற பூரி மசாலா விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, பூரி, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் எடுத்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேம் வேண்டாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா கோல்டன் கலரில் வரணும். இது வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 காஞ்ச மிளகா மட்டும் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா வேண்டாம். பச்சை மிளகா போட்டிங்கன்னா ஃப்ளேவர் வேறு மாதிரி வரும். காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. இந்த மிளகா கொஞ்சம் காரம் அதிகம், அதனால் நான் 2 காஞ்ச மிளகா போடுறேன். உங்களுக்கு வேணால் 3 to 4 கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி வந்து சின்ன சின்ன பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரை மீடியம் ஃப்ளேம்லேயே ஸ்டவ்வை வச்சு வதக்கிக்கோங்க. இது வதக்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி வந்து சின்ன சின்ன தக்காளி 2 தக்காளி எடுத்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு 1.5 தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி நிறைய வேண்டாம், அது போட்டாலும் ஃப்ளேவர் மாறிடும். ஸோ தக்காளி கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி போட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். சால்ட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் இந்த மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு சின்ன மூடி இருந்ததுன்னா போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 to 6 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் இந்த பச்சை வாசனைலாம் போய் ஒரு மாதிரி வெந்து வந்திருக்கும். இந்த டைமில் மறுபடியும் ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கிழங்கு, அது எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேஷர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் மசிக்கிறதுக்கு. நான் அதெல்லாம் யூஸ் பண்ணலை, கரண்டிலேயே மசிச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும் மேஷர் யூஸ் பண்ணி நீங்கள் மசிச்சுக்கலாம். இது அப்படியே இது பண்ணிவிட்டு நல்லா எல்லா கிழங்கும் மசிகிற அளவுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. இது நல்லா வெந்திருக்கு, அதனால் எனக்கு ஈஸியாக இருக்குது. அதனால் நான் கரண்டிலே வச்சு அப்படியே மசிச்சு விட்டுட்டேன். இந்த இது வந்ததுக்கப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி, மீடியம் சைஸ் ஒரு 100 ml to 120 ml இருக்கிற அளவுக்கு இருக்கிற தண்ணி மட்டும் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 to 6 மினிட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் சால்ட் ஏதாவது வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மூடி போட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் வச்சு எடுத்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கும். அப்போ நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ நல்ல ஒரு திக்காக அரைச்ச தேங்காய் பால் வந்து 1 கப் எடுத்துக்கோங்க. நான் அந்த குவான்டிட்டி 2 to 3 மெம்பருக்கானது அளவு தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதிகம் வேணும்னா குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் பால் ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ரொம்ப நேரம் கொதிச்சிங்கன்னா திரிஞ்சு ஒரு மாதிரி வந்துடும். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் லைட்டாக ஒரு இது வர மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி இதை மறுபடியும் மூடி வச்சுருங்க. மூடி வச்சு 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக கொதி வரும். அந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை தூவி இறக்குனிங்கன்னா அட்டகாசமான டிஃப்ரெண்ட்டான ஒரு பூரி மசால் வந்து சூப்பராக இருக்கும். இந்த மசால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது பூரிக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.